மஞ்சளோட யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள். இந்நாளில் அவரின் புகழை போற்றி வணங்குவோம். ஜெயலலிதா முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகையும் ஆவார். இவர் தமிழக முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த இவரை புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர். தனது தொட்டில் குழந்தை திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கைத்தட்டை பெற்ற இந்தியாவை சார்ந்த முதல் பெண் முதலமைச்சர் இவரே ஆவார். அரசியலுக்கு நுழைவதற்கு முன்னர் இவர் 120க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்களில் முன்னணி பாத்திரங்களில் நடித்திருந்தார். வாழ்க்கை குறிப்பு: மைசூர் சமஸ்தானம், மாண்டியா மாவட்டத்தின் பவாண்டாபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவள்ளி இணையரின் மகளாக 24 பிப்ரவரி 1948 நாள் பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமலவல்லி. இவர் தாத்தா அவ்வூரில் உள்ள கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார். எனினும் இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஜெயலலிதாவுக்கு 2 வயதான பொழுதே அவர் தந்தை ஜெயராம் காலமானார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவள்ளி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். அவர் பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்தார். சென்னைக்கு வந்த பின்னர் 1958 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்து மெட்ரிக் தேறினார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புகுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனவே படிப்பை கைவிட்டு நடிகையானார். ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிறை ஆடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். அவரது தாயார், அவரது உறவினர்கள் மற்றும் பின்னர் அவருடன் நடித்தவர்கள் மற்றும் நண்பர்கள் ஜெயலலிதாவை அம்மு என்று அழைத்தனர். ஜெயலலிதாவுக்கு ஜெயக்குமார் என்ற அண்ணன் ஒருவர் இருந்தார். திரையுலக பங்களிப்பு: ஜெயலலிதா 127 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவற்றுள் எம்ஜிஆருடன் 28 படங்களில் இணைந்து நடித்தார். மேலும் சிவாஜி கணேசன், S.S. ராஜேந்திரன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், AVM ராஜன், NT ராமாராவ், அக்கினேனி நாகேஸ்வரராவ், தர்மேந்திரா போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார். மக்கள் பலரும் ஜெயலலிதாவின் நடிப்பை வெகுவாக ரசித்தார்கள். இவரது நடிப்பை பாராட்டி இவருக்கு கலைச்செல்வி என்ற பட்டத்தை அளித்தார்கள். இவர் MG ராமச்சந்திரன் உடன் நடித்த அனைத்து திரைப்படங்களும் வெகுவாக பாராட்டப்பட்டது. தன் நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை சம்பாதித்தார். அரசியல் பங்களிப்பு: அஇஅதிமுக கொள்பரப்பு செயலாளர். அரசியல் பங்களிப்பு: அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளர். 1982 ஜூன் 4 நாள் கடலூரில் நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா. 28 ஜனவரி 1983 அன்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். அவருக்கு முன் அப்பதவியை திருப்பூர் தொகுதி MLAவும் அப்போதைய அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான R. மணிமாறன் வகித்தார். மாநிலங்களவை உறுப்பினர். அதன் பிறகு 1984 நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுகவின் மூத்த தலைவரான ஆற்காடு வீரசாமியை தோற்கடித்து மார்ச் 24 நாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார். நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால் பல தலைவர்களை கவர்ந்தார். தனது கன்னி பேச்சிலேயே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை கவர்ந்தார். இவருக்கு நாடாளுமன்றத்தில் 185வது இருக்கை அளிக்கப்பட்டது. இந்த இருக்கை 1962 முதல் 1967 வரை திமுக நிறுவனரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான அண்ணாதுரை அமர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு முன்னர் அதிமுகவை சேர்ந்த மோகனரங்கம் அவ்விருக்கையில் அமர்ந்திருந்தார். அணி தலைவர்: MG ராமச்சந்திரனின் மறைவுக்கு பின்னர் அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. கட்சியின் மூத்த தலைவர்கள் MG ராமச்சந்திரனின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஓர் அணியாகவும் பிறர் ஜெயலலிதாவின் தலைமையில் மற்றொரு அணியாகவும் பிரிந்தனர். 1 ஜனவரி 1988 அன்று ஜெயலலிதா தனது அணியில் தலைவர்களால் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் மறுநாள் அவர் கூட்டிய கட்சியின் பொதுக்குழுவால் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 1988 ஜனவரி 28 நாள்
தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் பொழுது அப்பிரிவு மோதலாக வெளிப்பட்டது. பொதுச் செயலாளர் 1989ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு 27 இடங்களை கைப்பற்றியது. ஜானகி தலைமையிலான அதிமுக அணி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. இதனால் ஜானகி அரசியல் களத்திலிருந்து விலகினார். ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளர் ஆனார். எதிர்க்கட்சி தலைவர் 1989ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். முதல்வர் 1991 முதல் 1996. 1991ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 225 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா 1991 ஜூலை 24ஆம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா தனது முதலமைச்சர் பணிக்காக ஒவ்வொரு மாதமும் ₹1 மட்டுமே ஊதியமாக பெற்றார். இவர் முதல்வராக இருந்த 1991 முதல் 96 பதவிக்காலத்தில் பல திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தார். பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். முதல்வர் 2014 முதல் 14 வரை. மற்றொரு காலகட்டத்திற்கு பிறகு எதிர்க்கட்சியாக இருந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 4வது முறையாக ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார். ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றார். அவரது அரசாங்கம் அதன் விரிவான சமூக நல நிகழ்ச்சி நிரலுக்காக கவனத்தை பெற்றது. இதில் பல மானிய விலையில் அம்மா பிராண்டட் பொருட்கள், அம்மா கேண்டீன்கள், அம்மா பாட்டில் தண்ணீர், அம்மா உப்பு, அம்மா மருத்துவ கடைகள், அம்மா சிமெண்ட் மற்றும் அம்மா குழந்தை பராமரிப்பு கிட் அடங்கும். இந்த காலகட்டத்தில் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். இதன் மூலம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத ஓய்வூதியமாக ₹1000 பெறலாம். திருநங்கைகள் சமூகத்தின் உறுப்பினர்கள் கல்வி மற்றும் வேலையில் சேருவதை அவரது அரசாங்கம் உறுதி செய்தது. 2011 முதல் ஒவ்வொரு ஆண்டும் அவரது அரசாங்கம் கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் கல்வியை வழங்குவதற்காக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கியது. 2011ஆம் ஆண்டு அவரது அரசாங்கம் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4 ஆடுகள் மற்றும் 1 மாடு, வீடுகளுக்கு மிக்சி மற்றும் கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள், 3 செட் இலவச சீருடைகள், பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள், அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ்கள் மற்றும் சைக்கிள்கள் வழங்க முடிவு செய்தது மற்றும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கினது. 2011இல் அவர் திருமண உதவி திட்டத்தை தொடங்கினார். அதில் பெண் மாணவர்கள் திருமணத்திற்கு திருமாங்கல்யமாக பயன்படுத்த 4 கிராம் தங்கம் இலவசமாகவும், இளங்கலை அல்லது டிப்ளமோ பெற்ற பெண்களுக்கு ₹50,000 வரை பண உதவியும் பெற்றார். தொடர்ந்து முதல்வர் 2016 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து வென்ற முதல் தமிழக முதல்வர் ஆனார். இன்று ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. 1992ஆம் ஆண்டு அப்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. 1992ஆம் ஆண்டு அப்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் நலனுக்காக முன்னோடி மற்றும் பாதையை மாற்றி அமைக்கும் திட்டமாகும். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரம் அளித்தல் மூலம் பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாகும். இத்திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தலை ஊக்குவித்தல் மற்றும் குறைந்தபட்சம் இடைநிலை வரையிலான கல்வியை உறுதி செய்தல். பெண் குழந்தைகளை 18 வயதுக்கு பிறகே திருமணம் செய்ய ஊக்குவித்தல். 2 பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு நெறிமுறையை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்குவித்தல். பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நீதி அதிகாரம் அளித்தல். பெண் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதில் குடும்பத்தின் பங்கை வலுப்படுத்துதல். விருதுகளும் சிறப்புகளும். இவர் கலைப்படைப்புகளுக்காகவும் சமூக பணிகளுக்காகவும் பல விருதுகளை பெற்றிருக்கிறார்.
கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு 1962ஆம் ஆண்டு. சிறப்பு முனைவர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் டிசம்பர் 19, 1991ஆம் ஆண்டு. தங்கமங்கை விருது பன்னாட்டு மனித உரிமைகளுக்கான குழு உக்ரைன். பிடித்த புத்தகங்கள்: ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் அதாவது இழந்த சொர்க்கம் மற்றும் பாரடைஸ் ரீகெய்ன்ட் அதாவது மீண்ட சொர்க்கம் போன்ற புத்தகங்களை அடிக்கடி வாசிப்பார். புனைப்பெயர்கள்: அம்மு என்று அழைக்கப்பட்டார். 1991 தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்று முதல்வரான பின்னர் மரியாதை கருதி அம்மா என்று தொண்டர்களால் அழைக்கப்பட்டார். புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் அரசியல் வாரிசாக கருதப்படுவதால் புரட்சி தலைவி என்றும் அழைக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட உடல்நலை குறைவும் மருத்துவ சிகிச்சைகளும். 2016ஆம் ஆண்டின் செப்டம்பர் 22 அன்று உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 75 நாட்களுக்கு பிறகு உடல்நலம் மிகவும் மோசமாகி உயிரிழந்தார். மறைவு: ஜெயலலிதா 5 டிசம்பர் 2016 அன்று இரவு 11:30 மணிக்கு சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் காலமானார். மருத்துவமனையிலிருந்து போயஸ் கார்டனில் உள்ள அவரின் வேத நிலையம் இல்லத்துக்கு ஜெயலலிதாவின் பூத உடல் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு ராஜாஜி அரங்கத்திற்கு அவரின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் இறுதி அஞ்சலிக்கு பின் முப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டு மாலை 6:10 மணிக்கு ஆளுநரின் மரியாதைக்கு பின்னர் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நாளில் ஜெயலலிதா அவர்களின் புகழை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.